தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சிறப்புக்குரிய தெய்வ தரிசனம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்வுலகில் இருந்து அருள் புரியக்கூடிய இறைவனுடைய அருட்பெரும் பேர் ஆற்றலை நாம் பெற்று நலன் பெற வேண்டும் என்பதற்காக பண்டைய காலத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த அற்புதமான முறை ஆலய வழிபாடு என்பது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஔவையாரின் முதுமொழி. அப்படி ஆலயங்கள் தோறும் சென்று நாம் இறைவனை சேவிக்கின்ற போது நமக்கு வாழ்வில் என்னென்ன தேவைகள் ஏற்படுகின்றதோ அந்த தேவைகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி சென்ற பாரம்பரியமான வழிபாட்டை இன்று வரை நாம் மிக சிறப்பாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான வழிபாட்டை இல்லத்தில் இருந்தபடியே நாம் தரிசிப்பது இந்த தெய்வ தரிசனத்தின் மூலமாக. அந்த வகையில் இன்று நாம் நம்முடைய தெய்வ தரிசனத்தில் தரிசிக்க இருக்கின்ற அற்புதமான திருத்தலம் கோனேரி ராஜபுரம் என்கின்ற அருமையான திருத்தலம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் திருவாவடுதுறையில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான கோனேரி ராஜபுரம் என்கின்ற திருத்தலம். இந்த ஆலயம் அதீத சிறப்புகளை தன் அகத்தே கொண்ட ஆலயம் என்று சொன்னால் மிகையாகாது. இங்கு இருந்து அருள் புரியக்கூடிய சிவபெருமானுடைய அற்புதமான திருநாமமானது உமா மகேஸ்வரர் என்கின்ற அருமையான திருநாமம். இங்கே இருந்து அம்பிகை அருள் புரியக்கூடிய நாமமே ஓர் அற்புதமான நாமமாகும். இந்த நாமத்தை கேட்கின்ற போதே நம்முடைய உடலில் ஆரோக்கியம் நமக்கு பெருகும் என்பது நன்றாக வெளிப்படும். அப்படி என்ன திருநாமம் அம்பிகைக்கு? தேக சௌந்தர்யாம்பாள் என்கின்ற அருமையான திருநாமத்தை கொண்டு அம்பிகை இங்கு அருளாட்சி புரிகின்றார். அதைவிட சிவபெருமான் வைத்தியநாத சுவாமி என்கின்ற திருப்பெயரிலும் இந்த ஆலயத்தில் இருந்து அருளாட்சி புரிந்து வருகின்றார். சீர்காழிக்கும் அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் இறைவன் வைத்தியநாதன் என்கின்ற திருப்பெயருடன் அருளாட்சி புரிந்து வருகின்றார். அதே நாமத்தோடு சிவபெருமான் இந்த ஆலயத்திலும் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களின் நோய் நீக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வாரி வாரி வழங்குகின்றார். மேலும் இந்த ஆலயத்தில் நடராஜர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். பொதுவாக சிவபெருமானுடைய ஆலயங்களிலே நடராஜருக்கு என்று ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய நடராஜருடைய சந்நிதி அதிவிசேஷமானது என்றே சொல்லலாம். ஏனெனில் இந்த ஆலயத்தில் எங்கும் காண முடியாத அளவுக்கு அதி உயரமான நடராஜர், அதிலும் பஞ்சலோகத்தினால் ஆன நடராஜ மூர்த்தியை இந்த ஆலயத்தில் தான் நம்மால் தரிசனம் செய்ய முடியும். மேலும் நம்மையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொறுமையின் சிகரமான பூமி தேவி வழிபட்ட அற்புதமான திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகின்றது. இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்ட ஓர் அற்புதமான ஆலயத்தை தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள், இறைவனை நாம் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே வழிபட்டு மகிழலாம். குளிரவும் எண்ணங்கள் மலர்ச்சி பெறவும் செய்கின்ற அருள் நிலையங்களே ஆலயங்கள். அங்கே பிரார்த்தனைகளை பலிக்கச் செய்பவனாக எழுந்தருளி இருக்கிறான் பரமன். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், திதி முதலியவற்றை செய்ய உகந்த தலமான திலதர்ப்பணபுரி என்னும் திலதை பதியில் முத்தீஸ்வரராக கோயில் கொண்டிருக்கும் பெருமான் திருநாவுக்கரசர் முக்தி பெற்ற திருத்தலமும் சுந்தரருக்கு செங்கல்லை பொன்னாக்கி கொடுத்ததுமான திருப்புகலூர் திருத்தலத்தில் அக்னீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். நாமம் பலவாக கொண்டு நாடும் அன்பருக்கெல்லாம் நலம் பெருகச் செய்யும் அந்த நாயகன் உமாமகேஸ்வரர் என்னும் பெயர் கொண்டு அருளும் திருத்தலம் திருநல்லம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம். திருநல்லம் என்பது தேவாரத்தில் கூறப்படும் பெயர். கோனேரி ராஜபுரம் என்றே இப்போது அழைக்கப்படுகிறது. சிறிய கோபுரத்துடன் 2 பிரகாரங்களை கொண்டதாக அமைந்த திருக்கோயில் திருவாவடுதுறையில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது
கோனேரி ராஜபுரம். இங்கே தலவிருட்சமாக இருப்பது அரச மரம். கோயிலின் எதிரே அமைந்திருக்கிறது பூமி தீர்த்தம் என்னும் திருக்குளம். இந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தி இந்த பெருமானை வழிபட்டு நலம் பெற்றார் பூமி தேவி. அதனால் இந்த தீர்த்தத்துக்கு பூமி தீர்த்தம் என்றும், பெருமானுக்கு பூமிநாதர் என்றும், கோயிலுக்கு பூமீஸ்வரம் என்றும் பெயருண்டு. இந்த பூமி தீர்த்தத்தில் நீராடி பெருமானை வழிபட்டு தலவிருட்சமான அரச மரத்தை வலம் வந்தால் குழந்தை பேறு அமைகிறது என்பது பலரின் அனுபவம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். இந்த கோயிலை கற்றாரியாக எழுப்பியவர் கண்டபுரத்து சோழனின் தேவியும் மதுராந்தக உத்தம சோழனின் அன்னையுமான செம்பியன் மாதேவி என்பதை கல்வெட்டுக்கள் உணர்த்துகின்றன. சிவ வழிபாடு செய்யும் செம்பியன் மாதேவியை இதில் காண முடிகிறது. ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் பாடிய தேவார பதிகங்களை பெற்ற திருத்தலம் இது. விதானங்களில் வண்ணமயமான ஓவியங்களின் அணிவகுப்பு கண்களை கவர்கிறது. உள்ளே நடந்தால் அருமையான சிற்ப தொகுதிகளையும் காண முடிகிறது. அகத்தியருக்கு தம் திருமண கோலத்தை பெருமான் இங்கே காட்டி அருளினாரா? அதனால் பிரகாரத்தில் அகத்தியரையும் தரிசிக்கிறோம். புடைப்புச் சிற்பமாக பொலிவு கூட்டும் நடராஜ மூர்த்தியின் திருவுருவம் பெருமானின் திருமுகத்தில் மகிழ்ச்சி ததும்புவதை காண முடிகிறது. இவர் மட்டுமல்ல, தென்முக கடவுள் என்று கொண்டாடப்படும் தட்சிணாமூர்த்தியின் திருமுகத்திலும் இதே பரமானந்தம். சனகாதி முனிவர்கள் பெருமானின் இருபுறத்திலும் காணப்படுகிறார்கள். நாகத்தை உதர பந்தனமாக கொள்ளும் கணநாதனான விநாயகரையும் காண்கிறோம். இங்கு மட்டுமல்ல, 5 விநாயக மூர்த்திகள் ஒருங்கே அமைந்த கணபதி சபையாகவும் தனி விமானத்துடன் கூடிய கோவிலிலும் எழுந்தருளி இருக்கிறார் வேழமுக பெருமான். பிரகாரத்தில் அடுத்து நாம் காண்பது ஸ்ரீ அண்ணாமலையாரை. அனல் பிழம்பாய் வெளிப்பட்ட பெருமானின் இருபுறத்திலும் அன்னமும் வராகமும் சிறு வடிவில் அமைந்திருக்கும் கோலம்தான் பொதுவாக நாம் காண்பது. இங்கு சுதை மட்டுமல்ல, சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மன், பார்க்கடல் நாதனான பரந்தாமன் ஆகிய இரும் அன்மலையாரின் இருபுறமும் காணப்படுகிறார்கள். இது அபூர்வமான அமைப்பு. தனி சந்நிதியில் அருள்கிறார் முருகப் பெருமான். விமானத்தில் சுதை வடிவ அழகு என்றால், சந்நிதியில் 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டவராக மயில் மேல் அமர்ந்தவராக தரிசனம் அருள்கிறார். அவரின் இருபுறமும் வள்ளியும் தெய்வானையும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். இவரை அடுத்து வாழ்வின் ஏற்றத்தவரின் வினை பயன்களாய் வழங்கும் சனி பகவான், பயத்தை போக்கி துணிவளிப்பவரும் தேய்பிறை அஷ்டமி நாளில் ஆராதிக்கப்படுபவருமான பைரவர். இவரை அடுத்து ஸ்ரீ துர்க்கை, வேத மந்திரங்களாலும் துக்கப்படுபவரான அக்வான், அவரையும் தரிசிக்கிறோம். விக்கிரக நாயகர்கள் தனி சந்நிதியில் எழுந்தருளி இருக்கிறார்கள். நலம் தருவீர்கள் என்கிற பிரார்த்தனையுடன் அவர்களை வலம் வருகிறார்கள் பக்தர்கள். இவ் மூர்த்திகள் கொண்டு இந்த ஆலயத்தின் அற்புதம் பஞ்சலோகத்தால் ஆன கம்பீர நடராஜ பெருமான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணிலும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் என்று அப்பர் பெருமான் கண்டு ஆனந்தம் கொண்டது தில்லையில்தான் என்றாலும் அதற்கு குறையாத அழகுடன் ஆனந்த நடனம் புரியும் ஆடல் வல்லானை கண்டு குதூகலிக்கிறது மனம். அருகே
அந்த நாதாந்த நடனத்தை கண்டு அகம் குளிர்பவளாக நின்ற கோல தரிசனம் அருளும் சிவகாமி அன்னையையும் தரிசிக்கிறோம். நாம் மட்டுமா, பெரும் திரளாக நின்றும் அமர்ந்தும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இந்த நடராஜ பெருமானின் திருமேனி உருவானதே சுவாரஸ்யமான நிகழ்வு. அதை விவரிக்கிறார் சிவாச்சாரியார். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். சொல்லுங்க சொல்லுங்க. பரங்கண்ணே பரங்கண்ணே.